கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயும் ஆகிய நீங்களும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அப்பர்சாகியராகிய உங்கள் வகையராய் யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகியிருங்கள். ராஜாவாகிய கோரேஸ் தன்னுடைய அரசாட்சியின் முதல் வருஷத்திலே எருசலேம் தேவாலயத்தை எந்த இடத்தில் எந்த அளவில் கட்ட வேண்டும் என்றும் ஆலயம் கட்டுவதற்கான செலவுகளை எல்லாம் எப்படி சந்திக்க வேண்டும் என்றும் ஒரு தோல் சுருளில் எழுதி பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். அதை தரியு ராஜா தேடி கண்டெடுத்து வாசிக்கிறார். ஆலயம் 3 வரிசை பெரிய கற்களால் கட்டப்பட வேண்டும், ஒரு வச்சு வரிசை புதிய உத்தரங்களாலும் கட்டப்பட வேண்டும் என்றும் அதற்கு ஆகும் செலவு பாபிலோன் ராஜாவின் அரமனையிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும். நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்தில் உள்ள பனிமுட்டுகளை எல்லாம் தன் தேவனின் கோவிலில் வைத்திருக்கிறார். அதையெல்லாம் ஒன்று விடாமல் எருசலேம் தேவாலயத்திற்கு பனிமுட்டுகளாக மறுபடியும் செலுத்தப்பட வேண்டும். அதை எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போக கடவர்கள் என்று அதில் எழுதியிருந்தது. எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட தீ கொளுத்த ஒரு காலம் ஒரு ராஜா, ஆனால் அதை கட்டுவதற்கு மற்றொரு காலம் மற்றொரு ராஜா. எளிதாக ஒரு வெறியில் ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு விரோதத்தில் தேவாலயத்தை இடித்து போட்டுவிட்டார். ஆனால் ஆண்டவர் அதே நாட்டு பணத்தை கொண்டே அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டுவதற்காக அதை நன்மையாக முடிய பண்ணினார். இப்போது தரியு ராஜா யூத மக்களுடைய சத்துருக்களுக்கு கடிதம் எழுதி அனுப்புகிறார். நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயும் ஆகிய நீங்களும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அப்பர்சாகியரான உங்கள் வகையராய் யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகியிருங்கள். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை எருசலேமிலே அதே இடத்தில் கட்டட்டும். நீங்கள் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் செய்யாமல் அங்கே செல்லாமல் விலகியிருங்கள் என்று யூத மக்களுக்கு எதிரிகளுக்கு தரியு ராஜா கடிதம் எழுதி அனுப்பினான் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படித்தான் 2 பெற்றோர்கள் இருந்தனர். 2 பெற்றோர்களும் தன்னுடைய மகனுக்கு திருமணம் வைத்தனர். திருமணம் முடிந்ததும் 2 பெற்றோரும் தன்னுடைய மகனையும் மருமகளையும் தனி குடித்தனம் வைத்தனர். 2 குடும்பங்களும் சந்தோஷமாய் இருந்தனர். புதியதாய் திருமணம் முடித்த குடும்பங்களாய் இருக்கிறபடினாலே அவர்கள் வேலைக்கு சென்று வீடு வந்ததும் வெளியே சென்றுவிட்டு கடைகளுக்கு செல்வதும் போவதும் வருவதுமாய் மகிழ்ச்சியாக இருந்தனர். இதை பார்த்த ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள் தலையிட்டு அவர்களை சத்தம் போடுவதும் அவர்களை கடிந்து கொள்வதும் அடிக்கடி மகனுடைய வீட்டிற்கு செல்வதும் மருமகளை சத்தம் போடுவதுமாய் இருந்தனர். ஆனால் இன்னொரு பெற்றோர் மகனுடைய குடும்பத்தை பார்த்து அவர்களை காணாதவர்கள் போலும் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாதவர்கள் போலும் அவர்களாகவே பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளட்டும் என்று பொறுமையாகவும் இருந்தனர். மகனும் மருமகளும் பெரியவர்களாகிவிட்டனர். ஆகவே நல்லது கெட்டது எல்லாம் அவர்களுக்கு தெரியும் என்று அவர்கள் பெருந்தன்மையாக இருந்துவிட்டனர். இப்போது மகன் குடும்பத்தில் அடிக்கடி தலையிட்டு பிள்ளைகளை கடிந்து கொண்டதாலும் தகாத வார்த்தைகளை பேசியதுமாக இருந்ததால் தன்னுடைய மகனும் மருமகளும் பிரிந்து வாழ்கின்றனர். மருமகள் சொன்னாள், உன் பெற்றோர் என்னை மிகவும் பேசிவிட்டார்கள், அவர்கள் விலகி இருந்தால்தான் நாம் சேர்ந்து வாழலாம் என்று சொல்லிவிட்டாள். ஆனால் மற்றொரு பெற்றோர் தன்னுடைய மகனுடைய குடும்பத்திற்குள் தலையீடுகள் இல்லாமல் விலகி இருந்தனர். ஆகவே அந்த குடும்பம் இந்நாள் வரையும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இதைத்தான் கோரேஸ் ராஜா யூதாவின் சத்துருக்களுக்கு எழுதினார். நீங்கள் எருசலேம் தேவாலயம் கட்டுகிறதை பார்க்கவும் செல்லாமல் விலகி இருங்கள். போய் பார்த்தால் வீணாக உங்களுக்குள் சண்டைதான் வரும் என்று கூறினார். இன்றும் நம்மில் எத்தனை பேர் நம் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையில் தலையிடாமல் இருக்கிறோம்? மகனின் பெற்றோரானாலும் சரி, மகளுடைய பெற்றோரானாலும் சரி, பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக தலையீடுகள் இல்லாமல் இருந்தால் நம் பிள்ளைகள் நன்றாக வாழ்வதை நாம் பார்க்கலாம். அதனால் இதை நாம் செய்து குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய சந்ததியின் குடும்பத்தில் தலையிட்டு பிரிவினைகளை ஏற்படுத்தாமல் விலகி இருந்து சேர்ந்து வாழ அருள் செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.